ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக்கு எஃபெக்ட் இல்லை, கிளாக் எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான எடிட்டிங் தான். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீடியோக்குள்ளே வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். அந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எதில் வச்சுருக்கீங்களோ அதில் போய் உங்களுக்கு எப்படியும் முன்னாடியே ஃபோட்டோஸ்லேயே சேவ் ஆயிரும். நான் வந்து தனியாக வச்சுருக்கேன், அதுக்காண்டு அப்படி போகுது. ஓகே, இந்த இமேஜ் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த இமேஜ் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது நீங்களே எடுத்து பண்ணுங்கள். அது ஏன்னா அது உங்கள் இமேஜ் வச்சு பண்ணணும். நான் சும்மா ஒரு இமேஜ் வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, எங்கே எந்த இமேஜ் செலக்ட் பண்ணலாம்? ஓகே, அந்த இமேஜ் தான் கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகுது. அதுக்காண்டு செலக்ட் பண்ணியாச்சு. அதை பிஎன்ஜி ஃபார்மெட் எடுத்திருக்கேன். அந்த பிஎன்ஜி ஃபார்ம் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிக் ஆப்ஷன் ஒரு சின்ன மிஸ்டேக் போயிடுச்சு. ஒரு இமேஜ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த இதுதான் இது வந்து எதுக்குன்னா பிளாக் கலரில் இருக்குது. அதை போய் மேலே எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி செட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம நிற்கிறது வந்து ஷேடோ கீழே விழுகணும்ல, அந்த ஷேடோ கீழே விழுகிறதுக்காக தான் அந்த பிளாக் கலர் இது செட் பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்படி எனக்கு கால் லேசர் லைட்டாக தூக்கி நிற்கிறதுனால தான் அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டாக செட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக லைட்டாக ஆனால் அது இமேஜ் அந்த ஷேடோ செட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், எனக்கே பிடிக்கல. ஓகே, கரெக்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிக் ஆப்ஷன் கொடுத்து வெளியே வந்துட்டு ட்ரா ஆப்ஷனுக்குள்ளே வைப்பாங்க. ட்ரா அந்த இருக்குது பார்த்தீங்களா, ட்ராவில் போய் ட்ராவை தொட்டுட்டு ஆட் ஃபோட்டோ லேயர் ஆப்ஷனில் இப்போ வச்சு பார்த்தாச்சு. ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு ஃபோட்டோ அது வந்து கிங்ஃபிஷர் மீன் கொத்தி தான். அந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் இருக்குது, அதை தான் சொல்கிறேன். ஓகே, அதை வந்து நான் எதுக்கு பண்ணேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த இதில் நம்ம இந்த சைடில் அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இந்த சைடில் உள்ளதா அதாவது ரைட் சைடில் பார்க்குறது லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி எப்படி பண்ணுறதுனா நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் பார்த்தீங்களா. இந்த சைட்லேருந்து இப்படி இந்த சைடு லைட்டாக நவட்டினீங்கனாலே போதும், அந்த சைட்லேருந்து மாறிடும். இந்த எப்படி சொல்லன்னு தெரில, லைட்டாக இந்த எப்படி இந்த சைட்லேருந்தே வருது அதில். ஓகே, கரெக்டாக செட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஆல்பம் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை தொட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்கள் செல்லே இருக்கும். எனக்கு இப்போ இருக்குது. ஷேரில் போய்ட்டு நான் லைட்ரூம் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த ஆப் ஏற்றிக்கோங்க. அது போய்ட்டு ஆல் ஃபோட்டோஸில் அது ஷேர் ஆயிரும். ஷேர் பண்ணியிருப்பீங்கள, அதை தொட்டுட்டு டெம்பரேச்சர் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லைட்டு தான், லைட்டில் போய்ட்டு உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். நேச்சுரல் எஃபெக்ட் வேணும்னா லைட்ரூம் ஆப் தான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஓகே, பாருங்களேன், நேச்சுரலாக அப்படியே ஃபோட்டோ எடுத்த மாதிரி உண்மையிலே ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். நான் வைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படிங்க வருங்களேன், உண்மையிலே பேக்கில் வந்து சன்லைட்டு அப்படியே மேலே படுற மாதிரி, அதாவது உண்மையிலே ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் இருக்குது. அதாவது ரோட்டுக்கு நடுவில் கிளாக்கை ஊனிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. சும்மா வேறு லெவலில் இருக்குது. கரெக்டாக செட் பண்ணி ஷேர் மேலே இந்த ஷேர்னு இருக்கும், அதில் போய்ட்டு சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும், அதில் போய் சேவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு அடாப்ட் லைட்ரும் தனியாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.